Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எல்லாரும் சொல்ற மாதிரி எப்ப பார்த்தாலும் அனுமதி மறுப்பு கைது இல்ல என்ன காரணம் அதுக்கு தெரியல. அப்போ யாரை நினைச்சு பயப்படுறீங்கன்னு எதிர்க்கட்சிகள் கேட்கிற கேள்வியில் உயிர் இருக்குன்னு அர்த்தம். முதலமைச்சருக்கு, திமுகவுக்கு, இந்த அரசுக்கு இது நல்லதல்ல, ஜனநாயகத்துக்கும் நல்லதல்ல. முதல்ல கமிஷனரை கூப்பிட்டு கேட்குறீங்க, வாங்க சென்னையில் யாரெல்லாம் பெர்மிஷன் கேட்டால் என்ன நடக்குது கூப்பிட்டு கேட்கணும்ல சார். நான் தொடர்ந்து சொல்றேன், முதலமைச்சர் அந்த இன்டராக்ஷனை வச்சுக்கிறதே இல்லை. அதனுடைய விளைவு தான் உங்களை கேட்காம துப்பட்டாவை கலட்டி கீழே போட்டு போன்னு சொன்னா, கருப்பு கலர் துப்பட்டாவை. எவ்வளவு அவமானகரமான விஷயம் சார். இது அபிஷியல்ஸ் பண்றது. இந்த அரசின் முகத்தில் அறையப்பட்ட கரும்புள்ளி அது. முதலமைச்சரை குஷிப்படுத்துறாங்க, இப்படிதான் ஜெயலலிதாவை குஷிப்படுத்துறாங்க நினைச்சு போலீஸ் என்னென்னமோ பண்ணாங்க. அரை மணி நேரம் முன்னாடி டிராபிக் நிறுத்துவாங்க, வீட்டில் கிளம்பி இருக்கவே மாட்டாங்க. இந்த அராஜகத்தெல்லாம் பண்ணதுக்கு அவங்களும் அனுபவிச்சாங்க. அப்படி போலீஸ் ராஜ்யம் நடந்ததுன்னு சொல்ல தகுந்த அளவுக்கு போலீஸுக்கு அளப்பரிய அதிகாரத்தை, சுதந்திரத்தை கொடுத்த ஜெயலலிதா கூட கண்ட்ரோல் அவங்க தான் வச்சிருப்பாங்க. ஒரு செகண்ட்ல கமிஷனர் மாத்துவாங்க, 5 மணி நேரத்தில் ஒரு டிஜிபியை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க புகார்னு வந்தா. அந்த துணிச்சல் ஆளு போய் ஜெயலலிதாவுக்கு இருந்தது. துரதிருஷ்டவசமா ஸ்டாலினுக்கு அது இல்லை இல்லை இல்லை. பெண்கள் விரும்பின துப்பட்டாவை போட முடியல தமிழிசை சொல்றது சும்மாவே அவங்க இந்த அரசை நோண்டிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க அவல் கொடுத்துட்டீங்களே, தமிழிசையினுடைய இந்த குற்றச்சாட்டை உங்களால மறுக்க முடியுமா? தப்புன்னு சொல்ல முடியுமா? மக்களை பார்த்து பயம் வந்துருச்சுன்னு அண்ணாமலை சொன்ன விமர்சனம் தப்புன்னு அண்ணாமலை நீங்க 1000 கிளிங்க, இந்த விமர்சனம் சரின்னு நான் தான் முதல்ல குரல் கொடுப்பேன். ஞானசேகரன் திமுக அனுதாபி மட்டுமே. அனுதாபின்னு சொல்ற அளவுக்கு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு நபரை அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு நைட்டோட நைட்டா பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. அன்று இரவு ஞானசேகரன் திருப்பி அனுப்பப்பட்டாரா, உண்மையா அப்படின்னா யார் சொல்லி அவரை வெளியே விட்டீங்க? திமுக வட்டச்செயலாளர் போன் பண்ணி அவரே அழைச்சிட்டு போனதா தகவல் இருக்கு. இந்த அரசினுடைய காவல்துறை உயர் அதிகாரில டாப் 10ல பல பேர் அண்ணாமலையோட நேரடி தொடர்புல இருக்கிறாங்க. தப்பு கிடையாது. அரசியல் கட்சி தலைவர்களோட பழகுற மாதிரி அண்ணாமலை கிட்ட அவர் ஒரு ஐபிஎஸ்ங்கனால கொஞ்சம் நெருக்கி கூட பழகி இருக்கலாம். இன்னைக்கு பழகுறாங்க. முதலமைச்சருக்கு தெரிஞ்சும் சிலர் பேசுறாங்க, தெரியாமையும் பலர் பேசுறாங்க. பலமுறை ஆண்ட கட்சி, இவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், வெல் ஆர்கனைஸ்டு டீம் இருக்குது, ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்கு. மறுநாளே காலையில 11 மணிக்கு திடீர்னு போராட்டம் நடத்துறாங்க. துரதிருஷ்டவசமா இந்த ஆட்சியில முதலமைச்சருக்கு பெருந்தன்மை வேற எந்த ஆட்சியை விட கடந்த கால திமுக, கடந்த கால ஸ்டாலின் இல்லாத குணம் பெருந்தன்மை இந்த ஆட்சியில இருக்கு. நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அதுக்கு இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா கண்ட்ரோலே இல்லாம போச்சு. தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆகச் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு SP லக்ஷ்மணன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் SPL சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். கடந்த ஒரு வார காலத்திற்கு மேலாகவே தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசப்படுவது அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் தான். இதை தமிழக அரசு எப்படி கையாண்டு இருக்கிறது? எதிர்க்கட்சிகள்லாம் போராட்ட வடிவில் அதை முன்னெடுத்து இன்றளவிலும் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். சட்டசபையில் இன்றைக்கு தான் சிஎம் பேசியிருக்கிறார். நம்ம அந்த நேரம் தான் நம்ம பேட்டியை தொடங்கி இருக்கிறோம். எதிர்க்கட்சிகள் போராடுவதற்கான வாய்ப்பையே கொடுக்கல, எங்களுக்கு அந்த அனுமதியை கொடுக்காமல், ஆனால் ஆளுங்கட்சி மட்டும் விரைவாக போராட்டம் நடத்த எப்படி அனுமதி கொடுக்குறாங்க? எங்ககிட்ட 1000 கேள்விகளை வைக்கிறாங்க, 5 நாளைக்கு முன்னாடி சொல்லணுன்றாங்க, ஆனால் ஆளுங்கட்சி மட்டும் உடனே அடுத்த நாளே நடத்துறாங்க. அதற்கு எப்படி அனுமதி கொடுக்கணும்? ஆளுங்கட்சிக்கு இருக்கிற சௌகரியம் அதுதான். ஜனநாயகம்ங்கிற பேரில் ஆளுங்கட்சி பல சலுகைகள் அனுபவிப்பாங்க, அதில் இதுவும் ஒன்று. ஆனால் இது ஒரு வரையில் அப்படி கடந்து போக முடியாது. அவசர நிலை பிரகடனம் அறிவிக்கப்பட்டது போல இருக்கு, இல்லை அறிவிச்சிட்டிங்களா அப்படின்லாம் பாலகிருஷ்ணன், தோழமையில் இருக்கிற பாலகிருஷ்ணன் கேட்குறாருன்னா அது ஒரு அதிகப்படியான வார்த்தை மாதிரி தெரியலாம். அவரை கூப்பிட்டு கூட்டணி கட்சி தலைவருங்கிற முறையில், என்ன பாலகிருஷ்ணன் எதனால் இந்த வார்த்தையை சொன்னீங்க, எத்தனை போராட்டத்துக்கு அனுமதி கேட்டீங்க, எதை மறுத்தாங்க, அந்த லிஸ்ட்டை கொடுங்க அப்படின்னு தோழமைக்காக மட்டுமல்ல, கம்யூனிஸ்ட்னாலே போராட்டத்துக்காரர்கள்னு ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு இயக்கத்தை சேர்ந்தவர் சொல்றாருன்னா என்ன உங்களுக்கு கஷ்டம்னு கூப்பிட்டு கேட்க வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு இருக்கு, திமுக தலைவருக்கும் இருக்கு. அதே பாலகிருஷ்ணன் அதே விழுப்புரம் மீட்டிங்ல, மாநாட்டில் இதையெல்லாம் மார்க்சிஸ்ட் போராடி இருக்கு அப்படின்னு ஒரு வெற்றி பட்டியல் மாதிரி ஒரு சாதனை பட்டியலும் வாசிக்கிறேன். அப்போ அந்த போராட்டம் மட்டும் எங்க நடத்துறீங்கன்னு முரசொலி கேட்குது. அதுலேயும் உண்மை இருக்கு. அப்போ இவ்வளவு நடந்தும் உங்களுக்கு வருத்தம் இருக்குன்னா என்னான்னு கேட்கணும். ஒன்று, ஆளுங்கட்சி விஜய் மாநாட்டிலேருந்து ஆரம்பிப்பேன், திமுக ஒரு மாநாடு நடந்தால் அதுக்கெல்லாம் எதனா இருக்குமானா கேள்விகள் இருக்கும். அதெல்லாம் மைல்டாக அப்படி கேட்குற மாதிரி கேட்டு வாங்குற மாதிரி வாங்கி பெயில் வச்சுட்டு பெர்மிஷன் கொடுத்துருவாங்க. எதிர்கட்சிகளை இப்படி நசுக்குவது ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல, அது உண்மையாக இருந்தால். ஒன்று, இப்போது கைதுங்கிற வார்த்தை அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது. போராட்டத்திற்கு அனுமதி மறுப்பு, மீறி நடந்து கொண்டவர்களுக்கு
கைது செய்யப்பட்டு திருமண மண்டபத்தில் வைக்கப்பட்டு மாலை விடுவிக்கப்பட்டாங்கள செய்தி இப்போ அடிக்கடி வருது. ஜனநாயகத்துக்கு இது நல்லதல்ல. என்னன்னா சார் நாங்கள் ஒரு 5 மணி நேரம் போராட போகிறோம், ஒரு 10,000 பேர் திரள போகிறோன்னு ஒரு கட்சி வந்து அனுமதி கேட்குறேன்னா சார் எண்ணிக்கையை குறைச்சிக்கோங்க, 2 ஹவர்ஸில் முடிச்சுக்கோங்க அப்படின்னு போலீஸ் பேசுவாங்க. அனுமதி கொடுக்குற மாதிரி இதெல்லாம் திரைக்கு பின்னாடி நடக்கும். அப்படி சமரசம் பேசி சூழலை எடுத்து சொல்லி 2 ஹவர்ஸ் பேசிட்டு நீங்கள் கலைஞ்சு போயிடுங்க சார்னு சொல்லி அனுமதிக்கிறது தான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு துணிச்சல் மிக்க அரசுக்கு, நேர்மையை விரும்புகிற அரசுக்கு, ஜனநாயகத்தை வலுப்படுத்த நினைக்கிற அரசுக்கு நல்லது. ஏன்னா இவங்களும் எதிர்கட்சியாக இருக்கும்போது போராட்டம் நடத்தினவங்க தானே. அப்போ உங்களுக்கு அந்த போராட்டத்தை மறுத்தா எவ்வளோ வலிச்சிருக்கும். அதே வழி எல்லாருக்கும் இருக்குது சார். பிச்சைக்காரர்கள் சங்கத்தினர் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போகிறோன்னு சொன்னால் கூட அனுமதிக்க வேண்டியதான் அரசினுடைய கடமை. ஆனால் நீங்கள் சொல்கிறபடி 2 ஹவர்ஸில் கலைஞர் சார்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சேட்டை பண்ணி நடு ரோட்டில் வந்து பஸ்ஸை மறிச்சாலோ இல்லை பஸ்ஸை மறிச்சிட்டு கோஷம் போட்டாலோ அவனுங்களை பிடிச்சி ரிமாண்ட் பண்ண வேண்டியதும் அரசினுடைய கடமை தான். அந்த மாதிரி நபர்கள்கிட்ட அந்த மாதிரி கட்சிக்காரர்கிட்ட நீங்கள் எக்ஸஸாக நடந்துக்கிட்டாலோ சட்டத்தை ஒழுங்கை பாதுகாப்பதற்கு நீங்கள் கடமையை செய்தாலோ யாரும் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் எல்லாரும் சொல்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் அனுமதி மறுப்பு, கைது. இல்லை என்ன காரணம் அதுக்கு தெரியல. அப்போ யாரை நினச்சி பயப்படுறீங்கன்னு எதிர்கட்சிகள் கேட்குற கேள்வியில் உயிர் இருக்குன்னு அர்த்தம். முதலமைச்சருக்கு, திமுகவுக்கு, இந்த அரசுக்கு இது நல்லதல்ல, ஜனநாயகத்துக்கும் நல்லதல்ல. முதல்ல கமிஷனரை கூப்பிட்டு கேட்குறீங்க, வாங்க சென்னையில் யாரெல்லாம் பெர்மிஷன் கேட்டால் என்ன நடக்குது கூப்பிட்டு கேட்கணும்ல சார். நான் தொடர்ந்து சொல்கிறேன், முதலமைச்சர் அந்த இன்ட்ராக்ஷனை வச்சுக்கிறதே இல்லை. அதனுடைய விளைவு தான் உங்களை கேட்காமே துப்பட்டாவை கலட்டி கீழே போட்டு போன்னு சொன்னா, கருப்பு கலர் துப்பட்டாவை. எவ்வளோ அவமானகரமான விஷயம் சார் அது. இது அபிஷியல்ஸ் பண்றது. இந்த அரசின் முகத்தில் அறையப்பட்ட கரும்புள்ளி அது. இல்ல அதிகாரிகள் மட்டத்தில் மட்டும்தான் இது நடக்குது நான் நம்புறேன். ஆட்சியாளர் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா முதலமைச்சர் அதை நிரூபிக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்கணும் நேரம், அதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரி நேரம் குறைஞ்சபட்சம் மாத்திருக்கணும்ல. சஸ்பெண்ட்லாம் ரொம்ப அதிகம். 4 ஆண்டு காலத்துல எங்கேயாவது இப்படி நடந்திருக்கா? இதே ஸ்டாலினுக்காக எங்கேயாவது இப்படி பண்ணிருக்காங்களா? இல்ல. ஸ்டாலினுக்கு எதிராக நாங்க கருப்பொடி காட்டணும் எந்த அரசியல் கட்சியாவது அறிவிச்சதா இந்த ஒரு வாரத்துல? இல்ல. எந்த அமைப்பாவது அறிவிச்சாங்களா? தொல்லியல் துறை சார்பா என்ன நடந்தாலும் நாங்க எதிர்ப்போம் யாராவது ஒரு அமைப்பு ஆர்வலர்கள் அறிவிச்சாங்களா? ஒரு அரசு நிகழ்ச்சி அரங்கத்துக்குள்ள நடக்குது, உங்களுடைய அழைப்பாளர்கள் தான் உள்ள வர்றாங்க, ஆர்வமிக்க மாணவ மாணவிகள், ஆராய்ச்சி மாணவர்கள் தான் உள்ள வர போறாங்க. நீங்க யாரை கூப்பிட்டீங்களோ அவங்க தான் வர போறான். அப்பாவி பொதுஜனம் உள்ள வர போறான். கருப்பு துப்பட்டாவை கழட்டி போட்டு போனா என்ன சார் அக்கிரமம் அது? முதலமைச்சருக்கு தெரியாம நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா அவர் என்ன துப்பட்டாவை கழட்டி போட சொல்லிருக்கவே மாட்டேன் சார். முதலமைச்சர் இன்னைக்கு நம்புறேன் நான். இல்ல முதலமைச்சருக்கு தெரியாமல் இதெல்லாம் நடக்குதுன்னா அதனாலதான் காவல்துறை உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறதாங்கிற கேள்வியை நான் 3வது தடவை 4வது தடவை கேட்கிறேன். சரி நடந்துடுச்சு, வெளியில வந்துருச்சு. டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் இருக்காரு, நான் சொல்லிடுறேன். காவல்துறை ஒரு விளக்கம் கொடுத்துட்டாங்க, சொதப்பலா ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் தவறு பண்ணிட்டாருன்னாங்க. மக்களை ஏமாற்றுகிற வேலை. ஒரு இன்ஸ்பெக்டருக்கு அந்த அதிகாரம் கிடையாது. இவ்வளோ பெரிய ஒரு முடிவை அவர் தன்னிச்சையா எடுக்க முடியாது. குறைஞ்சபட்சம் முதலமைச்சரின் செயலாளர்கள் யாரோ ஒருத்தர் வரைக்கும் போய் அனுமதி வாங்கிட்டு தான் அந்த வேலையை பண்ணியிருப்பாங்க. வெட்கக்கேடான செயல். நான் கேட்குறேன் சார், சரி அப்படியே ஸ்டாலினுக்கு 2 பேர் கருப்பு கொடியை ஆட்டிட்டாதான் என்ன, ஸ்டாலினுடைய மாண்பு குறைஞ்சு போயிருமா? என்ன சார் நடந்து போச்சு இப்போ? அப்படி யாரும் அறிவிக்கவும் இல்லையே. அப்போ அண்ணாமலை கேட்ட கேள்வி நியாயம்தான். உங்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சிடுச்சு. யாரை பார்த்து? பொதுமக்களை பார்த்து பயம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அரசு வெட்கி தலைகுனியணும். அப்படி தலைகுனிய வச்ச அதிகாரிகளை நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணீங்களா? விசாரிச்சிங்களா? என்னன்னாவது கேட்டீங்களா? சரி முதலமைச்சருக்கு வேலை பொழு அது இது கேட்கல. துணை முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்கணும்? நான் இங்கே தான் வரேன் இப்போ. அப்போ நீங்க இருங்க, உள்துறை ஒன்றும் நான் கண்டுக்காம, துணை முதலமைச்சர் அந்த அந்தஸ்துலேயே கமிஷனர் வர சொல்லுங்க, வீட்டுக்கு வரணும். டிஜிபி வர சொல்லுங்க, இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ் 2 பேரையும் வர சொல்லுங்க, சிட்டிலேயும் வர சொல்லுங்க, ஸ்டேட்லேயும் வர சொல்லுங்க. என்ன நடந்துச்சு? யாரை கேட்டு துப்பட்டாவே எடுக்க சொன்னீங்க? ஏதாவது த்ரெட் வந்துச்சா? த்ரெட்டே வந்திருக்கட்டும், முதலமைச்சர்கிட்ட கேட்டிங்களா? என்கிட்ட கேட்டிங்களா? இது அரசோட இமேஜை பாதிக்கிற விஷயம். உங்களை யாருக்கு இந்த அறிவு இல்லையான்னு பச்சையா கேட்டிருக்கணும். உதயநிதி கேட்டாரா? அப்படி ஒரு கூட்டம் நடந்ததை எனக்கு கவனத்துக்கு வரலையே. எனக்குன்னா என்கிட்ட பெர்மிஷன் ஆகணும் இல்லை. ஒரு பத்திரிகையாளர் நமக்கு அதை கவனிப்போம்ல. பத்திரிகைகளுக்கு சொன்னாதானே அடுத்த அதிகாரிகளுக்கு பயம் வரும். முதலமைச்சரை குஷிப்படுத்துறாங்க, இப்படிதான் ஜெயலலிதாவை குஷிப்படுத்துறாங்க நினைச்சு போலீஸ் என்னென்னமோ பண்ணாங்க. 1/2 மணி நேரம் முன்னாடி டிராபிக் நிறுத்துவாங்க, வீட்டில் கிளம்பி இருக்கவே மாட்டாங்க. இந்த அராஜகத்தெல்லாம் பண்ணதுக்கு அவங்களும் அனுபவிச்சாங்க. அப்படி போலீஸ் ராஜ்யம் நடந்ததுன்னு சொல்ல தகுந்த அளவுக்கு போலீஸுக்கு அளப்பரிய அதிகாரத்தை, சுதந்திரத்தை கொடுத்த ஜெயலலிதா கூட கண்ட்ரோல் அவங்க தான் வச்சிருப்பாங்க. ஒரு செகண்ட்ல கமிஷனர் மாற்றுவாங்க, 5 மணி நேரத்தில் ஒரு டிஜிபியை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க புகார்னு வந்தா. அந்த துணிச்சல் ஆளுமை ஜெயலலிதாவுக்கு இருந்தது. துரதிருஷ்டவசமா ஸ்டாலினுக்கு அது இல்லை இல்லை இல்லை. என்னன்னு கேட்க மாட்டீங்களே. துப்பட்டாவை அவுத்து போட்டது எங்கேயோ ஒரு இன்னொரு மாநிலத்தில் நடந்த மாதிரில சார் கடந்து போறாங்க அவங்க. என்ன அக்கிரமம் சார் இது? இனிமேல் இது நடக்க என் கவனத்திற்கு வராமல் இது நடந்துடுச்சு, நான் வெட்கி தலைகுனிறேன்னு ஸ்டாலின் ஒரு டிட்டு போட்டிருந்தாருன்னா அவர் எங்கேயோ உயர்ந்து நிற்பார். எதுக்காக இந்த மௌனம் காக்குறீங்க?
என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எனக்கு புரியல சார். நிஜமாவே திமுகவுக்கு இது நல்லது இல்ல சார். இல்ல சார், எதிர்க்கட்சிகள் போராட்டம் மக்கள் வரைக்கும் போயிடுச்சு, ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு அதிகார மட்டம், அதாவது ஆட்சியாளர்கள் குஷிப்படுத்த நினைக்கிறவங்க நினைக்கிறாங்களா? ஒருவேளை அந்த அளவுக்கு போயிடுச்சு. இல்ல, இப்படி நினைச்சா அது எப்படி குஷிப்படுத்துறதாகும்? கிட்டத்தட்ட இது சகதி எடுத்து மூஞ்சில அறையிற மாதிரி இல்ல, யோ உங்களை மக்கள் மதிக்கலைன்ற சொல்ற மாதிரி இருக்கு. இது குஷிப்படுத்துறது இல்ல. ஏதோ ஒரு இது, அதான் சொன்னேன், ஒரு அதிகாரிகளுக்கு அந்த என்ன சொல்ற, நம்மளை கேள்வி கேட்க யாரும் இல்லைன்னு ஆயிடுச்சு சார். வருண்குமார் வழக்கு போட்டாரு. ஒரு தனி மனிதனுக்கே ஒரு சுய மரியாதை இருக்கு, தன்னெழுச்சியா வர உணர்ச்சிகள் இருக்கு. காவல்துறை அதிகாரிகளுக்கு விதிவிலக்கு அல்ல. அவரை சீண்டி பார்த்தா தனிப்பட்ட முறையில் வழக்கு போடுறதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு சொன்னவன் நான். வருண்குமாருக்கு அந்த அதிகாரம் இருக்கு, உரிமை இருக்கு. அரசின் அனுமதியோட வழக்கு போட்டு நிறுத்திக்கணும். ஒவ்வொரு முறையும் பேட்டி கொடுக்குற அதிகாரத்தை அவருக்கு யார் கொடுத்தா? இல்ல, நேற்றுக்கு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிருக்காரு சார். அப்போ இதை சார், இது எதுக்கா இத்தனை தடவை எப்படி அனுமதிச்சிங்க நீங்க? வருண்குமாருடைய ஒவ்வொரு வழியும் என்னால் உணர முடியுது. அதுக்குள்ள நான் இஷ்யூக்குள்ளே போகல. இப்படி எல்லா அதிகாரியும் பேச ஆரம்பிச்சா அரசு எதுக்கு இருக்கு? எனக்கு அதுக்கு மேல சில வார்த்தைகளை யூஸ் பண்ண மாட்டேன் பொதுவாக. நான் அரசாங்கம்னு ஒன்று எதுக்கு இருக்கு? அதிகாரிகள்லாம் தடி எடுத்தவங்களாம் தண்டல்கார மாதிரி நடந்துக்கிட ஆரம்பிச்சா கண்ட்ரோல் எங்க சார்? இந்த அதிகாரத்தை யாரு கொடுத்தா? இப்படி நீங்க கண்டிக்காம போனதுனாலதான் துப்பட்டாவை எடுக்க சொன்னா. நான் இப்போவும் சொன்ன முதலமைச்சருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. தெரிஞ்சிருந்தால் அனுமதிச்சிருக்க மாட்டார் மாட்டார் மாட்டார். ஸ்டாலின் நீங்க வேற எந்த விஷயத்துல வேணா விமர்சிக்கலாம். இந்த மாதிரி விஷயத்துல அவங்க துப்பட்டாலாம் கருப்பு எனக்கு போட்டாலே பிடிக்காதுங்க, எடுத்து வெளியே போட சொல்லியிருப்பார். நம்புறீங்களா? நீங்க நம்புறீங்களா? குற்றச்சாட்டு சொல்றதுக்கு 1000 விஷயம் இருக்கு சார். அவர் விமர்சிக்கலாம், இந்த அரசை விமர்சிக்கலாம் சார். இதெல்லாம் நடந்திருக்காது. அப்படி நடந்ததுக்கு நீங்க என்ன நடந்துக்கிறீங்க தான் பொறுப்பு உங்ககிட்ட வரும். அப்ப நான் உங்களை தான் வந்து பிடிப்பேன். ஏன்னா இது உங்கள் முகத்தில் அரைந்தது போல நடந்துடுச்சு சார். ஒரு பெண்கள் விரும்பின துப்பட்டா போட முடியல தமிழிசை சொல்றது சும்மாவே அவங்க இந்த அரசை நோண்டிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க அவல் கொடுத்துட்டீங்களே. தமிழிசையினுடைய இந்த குற்றச்சாட்டை உங்களால மறுக்க முடியுமா? தப்புன்னு சொல்ல முடியுமா? மக்களை பார்த்து பயம் வந்துருச்சுன்னு அண்ணாமலை சொன்ன விமர்சனம் தப்புன்னு அண்ணாமலை நீங்க 1000 கிளிங்க, இந்த விமர்சனம் சரின்னு நான் தான் முதல்ல குரல் கொடுப்பேன். அண்ணாமலை சொன்னது சரி. மக்கள் மேல பயம் வந்தாதான் ஒரு பொதுமக்கள் கூடுற இடத்துல நீங்க இந்த வேலையை பண்ணுவீங்க. சரியா ஹேண்டில் பண்ணலையா அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை? அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல ஆரம்பமே தப்பு சார். எஃப்ஐஆர் நீங்க அப்படி எழுதலாமா சார்? அந்த பொண்ணு 1000 சொல்லட்டு சார், பதட்டத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு. அதை ஹேண்டில் பண்றவங்க இந்த இன்ஸ்பெக்டர், லேடி இன்ஸ்பெக்டருக்கு தெரியும், விமன் இன்ஸ்பெக்டர். ஏமா இதை எழுதக்கூடாதுமா, நீ மாஜிஸ்ட்ரேட் கிட்ட பூட்டின அறைக்குள்ள ரகசிய ஆவணம்னு வச்சுப்பாங்க, நீ அதுல எல்லாத்தையும் சொல்லு. இல்ல, நம்ம கமிஷனர் சொல்றது அதை என்ன சொல்றாங்களோ அப்படியே நாங்கள் பதிவு செய்வோம். இதெல்லாம் மற்ற வழக்குக்கு சார். போலீஸ் சொல்லாத விளக்குமா சார்? அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாதா சார்? அந்த எஃப்ஐஆர் எடுத்து படிச்சு பாருங்க. இந்த அரசாங்கம் தலை குனியணும் சார். அந்த பொண்ணை குற்றம் சொல்ற மாதிரியே இருக்கும் எல்லாம். ஏன்னா அப்ப எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு போன் எங்க இருந்தோ வந்திருக்கு ஆளும் தரப்புல. அது யாரு? முதலமைச்சர் கூப்பிட்டு கேட்கணும்ல. அறிக்கை விட்டு வெளிப்படையா வேண்டாம். மறைமுக இன்னைக்கு சொல்றாங்க சார், திமுகவுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை, ஒரு திமுக காரலன்னு எல்லாரும் வெளியே சொன்னாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் என்ன சொல்லிக்கிறார்? அவரும் தான் சொல்றாரு, அவர் அனுதாபின்றாரு. மாதேஷ் பத்தி அந்த அனுதாபின்னு வரல, லக்ஷ்மண திமுக அனுதாபின்னு வரல, ஞானசேகரன் திமுக அனுதாபின்னு சொல்ற அளவுக்கு அடையாளப்படுத்தப்பட்ட ஞானசேகரன். ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கலாம் சார். திமுக அவருக்கு சம்பந்தம் இல்லை நான் சொன்னார். ஞானசேகரன் திமுக அனுதாபி மட்டுமே. அனுதாபின்னு சொல்ற அளவுக்கு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு நபரை அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு நைட்டோட நைட்டா பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. அன்று இரவு ஞானசேகரன் திருப்பி அனுப்பப்பட்டாரா? உண்மையா? அப்படின்னா யார் சொல்லி அவரை வெளியே விட்டீங்க? திமுக வட்டச்செயலாளர் போன் பண்ணி அவரே அழைச்சிட்டு போனதா தகவல் இருக்கு. அந்த வட்டச்செயலாளர் இன்னைக்கு வரை கட்சி விட்டு நீக்கினீங்களா? இந்த காரணத்தை சொல்ல வேண்டாம். வழக்கம் போல கழகத்தின் கொள்கை கோட்பாடுகளுக்கு முரணாக நடந்து கொண்டதால் கழகத்திலிருந்து நீக்கப்படுகிறார். அந்த அறிவிப்பு நேரம் வந்திருந்தா தானே சார் ஒரு பயம் இருக்கும். மக்கள் புரிஞ்சுக்குவாங்க சார் ஸ்டாலின் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறாருன்னு. தவறு செய்யறவர்கள் அனுதாபியாக இருந்தாலும் சரி, உறுப்பினராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு சொல்றாங்க யாராக இருந்தாலும் 2 இடம் அழுத்தி சொல்றாரு முதலமைச்சர் இன்னைக்கு சட்டமன்றத்தில். அப்படிதான் சொல்லணும். இதுதான் சார் மக்களுக்கு நம்பிக்கை தர்ற விஷயம். எதிர்கட்சி விமர்சனம் ஒரு பக்கம் இருக்கட்டும், முதலமைச்சர்களுடைய ஒரு செயலும் கவனிக்கப்படும். அவர் இரும்பு கரம் கொண்டு இதை அணுகிறார்ன்றதை அவர் சொல்லவே வேண்டாம், மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. இன்னைக்கு சொல்றா இல்ல, 2 தடவை சொல்ல, திரும்ப சொல்கிறேன், யாராக இருந்தாலும் நான் விட மாட்டோம், கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க. இதை நீங்க அன்னைக்கே சொல்லிருக்கலாமே சார். அந்த வட்டச்சாளர் அன்னைக்கு நீக்கி இருக்கலாமே சார். அந்த ஃபுட்டேஜை வெளியே விடுங்க. கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் ஞானசேகரனை எந்த ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போனீங்களோ அந்த 4 மணி நேரம் ஃபுட்டேஜ் அண்ணாமலை வெளியே கேட்டிருக்கணுமே. ஏன் நீங்க ஸ்டாலினை மட்டுமே பாக்குறீங்க? கவர்னருக்கு பொறுப்பு இல்லையா? வேந்தர் நான் தான். துணைவேந்தர் கூட்டத்தை எத்தனை தடவை கூட்டினாரு? எத்தனை யூனிவர்சிட்டிக்குள்ள போனாரு? ஒரு பதிவாளரை காப்பாத்துறதுக்கு, ஒரு துணைவேந்தரை காப்பாத்துறதுக்கு, லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான அந்த உயர் பொறுப்பில் இருப்பவர்களை காப்பாத்துறதுக்கு பல்கலைக்கழகத்துக்கு விசிட்டு போனார்ல, அந்த அளவுக்கு அன்றாட நடவடிக்கைகளில் கவனம் செலுத்துகிற வேந்தர். மற்ற வேந்தர் மாதிரி இவர் இல்லை. பரவாயில்ல, தனக்கு இருக்கிற அதிகாரத்தை ஒரு சுவைச்சார்,
அதை முழுமையா அமல்படுத்தணும்னு நினைச்சார். அப்ப முதல் ட்வீட் எங்க இருந்து சார் வந்திருக்கணும்? கவர்னர் கிட்ட இருந்து. தார்மீக பொறுப்பை நான் ஏற்கிறேன், வெட்கி தலைகுனிகிறேன். இல்ல சார், இந்த நான் சொல்லிடுறேன் போட்டுட்டு, ஆனாலும் சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பு வகிக்கிற தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு முதலமைச்சர் இதுக்கு பொறுப்பேற்கணும் அவர் சொல்லியிருந்தாருன்னா ஸ்டாலின் தலை குனிஞ்சிருப்பாரு சார். பொலிட்டிக்கலாவது அது உங்களுக்கு நல்லா இருந்திருக்குமே. நிர்வாக ரீதியாக நீங்க எக்ஸிகியூட்டிவ் சீஃப்னு, ஹெட் ஆஃப் த எக்ஸிகியூட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அவர் ஸ்டேட் ஹெட். எந்நேரமும் சீண்டிகிட்டே இருப்பாரு இந்த அரசை. இந்த விஷயத்தை ஏன் ரொம்ப சீரியஸா அவர் கையில எடுக்கல? கவர்னரா? ஆமா, அவர் மனசு குத்து இல்ல. நம்ம இப்படி கேட்டா நமக்கு தான் முதல் பொறுப்பு இருக்கு. அதே கேம்பஸ்ல 1/2 கிலோமீட்டர்ல இருக்கு சார். நான் வெக்கப்படுறேன்னு கவர்னர் தான் சார் முதல்ல சொல்லியிருக்கணும். ஒரு ட்விட்டு, அவர் முதலமைச்சரும் ட்விட்டர்ல அதிகமா இயங்குறவர் தான், ஆக்டிவா. ஒரு ட்விட்டு போட்டாரா, இதில் சம்பந்தப்பட்ட கமிஷனர் மாதிரிலாம் விளக்கம் கொடுக்க வேண்டாம். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நான் பொறுப்பில் இருக்கிற போது ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த இந்த கதியை நினைத்து நான் ஒரு சகோதரனாக, ஒரு தந்தையாக வேதனைப்படுகிறேன். இதில் சம்பந்தப்பட்டவர் யாராக இருந்தாலும் காவல்துறை சும்மா விடாது. முடிஞ்சு போச்சா? ஒரு டைரக்ட் விசிட் போனார்ல, ஒரு ஆய்வுக்கு போயிருந்தாரு, ஆளுநர் போயிருந்தாரு. போய் என்ன பண்ணாரு? போயிட்டு வந்து என்ன ட்விட் போட்டாரு சொல்லுங்க சார்? செக்யூரிட்டி அதிகப்படுத்தினாரு, ரைட்டு. அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு பொறுப்பு இருக்கும் தானே சார் போறீங்க. நீங்க போன பிறகு செக்யூரிட்டி அதிகப்படுத்துறாங்க. அப்போ ஒரு ட்விட் போடுறல உங்களுக்கு என்ன அப்படின்னா கௌரவ குறைச்சல்? முதலமைச்சருக்கும் இந்த கேள்வி கேட்பேன், ஆளுநருக்கும் இந்த கேள்வி கேட்பேன். அவங்க மட்டும் அரசியல் பண்ணல, எல்லா எதிர்கட்சிகளும் அரசியல் தான் பண்றாங்க. அந்த பொண்ணுக்கு சரியான நியாயம் வாங்கி கொடுக்கணும்னு யாருமே நினைக்கல சார். எதிர்கட்சிகள் நினைச்சிருந்தாருன்னா, எதிர்கட்சிகளின் போராட்டம் தான் இவ்வளவு வீரியம் பெற்றிருக்கிறது. ஒரு மண்ணும் கிடையாது. அரசியல் கட்சிகள் தங்கள் கடமையை செய்யறாங்க. நான் அதெல்லாம் கொச்சையா சொல்லல. நீங்க நிஜமாவே அந்த பொண்ணுக்கு நீதி பெற்ற என்ன பண்ணிருக்கணும்? என்ன பண்ணிருக்கணும்? இந்த அரசினுடைய காவல்துறை உயர் அதிகாரில டாப் 10ல பல பேர் அண்ணாமலையோட நேரடி தொடர்புல இருக்கிறாங்க. தப்பு கிடையாது. அரசியல் கட்சி தலைவர்களோட பழகுற மாதிரி அண்ணாமலை கிட்ட அவர் ஒரு ஐபிஎஸ்ங்கனால கொஞ்சம் நெருக்கி கூட பழகி இருக்கலாம். இன்னைக்கும் பழகுறாங்க. முதலமைச்சருக்கு தெரிஞ்சும் சிலர் பேசுறாங்க, தெரியாமையும் பலர் பேசுறாங்க. அப்போ ஞானசேகரனுடைய மொபைல் நம்பர் அண்ணாமலை வாங்குவதற்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒத்துக்கிறீங்களா? சும்மா வாங்கி தரேன் சொல்லுங்க. உண்மைதான் சார். அந்த நம்பர் இப்ப அண்ணாமலை கையில இருக்கு, எனக்கு தெரியும் சார். இந்நேரம் அண்ணாமலை எல்லா ஜாதகத்தையும் எடுத்திருப்பார் சார். நானே சொல்றேன், எடுத்திருப்பார்ல. ஆமா, கால் ஹிஸ்டரி எடுக்கிற அதிகாரம் அண்ணாமலையுடைய கட்சி கிட்ட தான் இருக்கு. ஆமா, ஒரு ஃபோன் பண்ணா அடுத்த 1/2 மணி நேரத்தில் கால் ஹிஸ்டரி வந்துடும். கமிஷனர் சொன்னது நிஜம்தானா? அந்த சம்பவம் நடந்த போது ஃபிளைட் மோட்ல வச்சிருந்தார், அதனால சார்னு சொன்னது சும்மா மிரட்டுறதுக்கு தான். அவன் சொல்லியிருப்பான், நிஜமாவே சொல்லியிருக்கலாம். போன் ஆஃப் பண்ணிட்டு நம்ம பேசலாம். அதான் கேட்க போது இல்ல, அண்ணாமலை அப்படி பண்ணியிருந்தா திரு எஸ்பிஎல் உட்பட பலர் என்ன சொல்லியிருக்காங்க, அண்ணாமலை அவர்கிட்ட இருக்கிற அதிகாரத்தை வச்சு என்னென்ன வேலை இந்த அரசாங்கத்தை மீறி என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காருன்னு நம்ம சொல்லுவோம். எவ்வளவு வேலை பண்ணவர் தான் அவரு. எத்தனை ஆவணங்களை வெளியிட்டார் அவரு. இந்த பெண்ணுக்கு நீதி கேட்டு தரணும்னா கமிஷனர் சொன்னது பொய்ன்னு நேரம் அது ஒரு பேஜ் எடுத்து போட்டுக்கணும். பெரிய ரகசிய ஆவணம்லாம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கால் ஹிஸ்டரிங்கிறது ஒரு பிரத்யேக ஆவணம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அரசியலுக்காக ஒரு பெண்ணுக்கு நீதி பெற்று தருவதற்காக அந்த ஆவணத்தை வெளியிட்டால் தவறு அல்ல. நேர்மையான அரசியல் எது தெரியுமா? சொல்லுங்க. கமிஷனர் அருண் சொன்னது நிஜம்தான். அந்த 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் அந்த ஃபோன் ஆஃப்ல தான் இருந்தது. ஆஃப்னு வரும், சில நேரம் ஃபிளைட் மோட் வருமானு நமக்கு தெரியல. ஆஃப்னா ஆஃப்னு தான் வரும். திருப்பி எந்த இடத்துல ஆன் பண்றாரோ அந்த டவரோட அது வந்துடும். கரெக்ட். கமிஷனர் சொன்னது நிஜம்தான். அப்போ குற்றவாளி ஞானசேகரன் தான். இவரை யாராக இருந்தாலும், திமுக காரராகவே இருந்தாலும் உரிய தண்டனை பெற்று தரணும்னு ஒரு அறிக்கை விடுறது தான் அண்ணாமலை கிட்ட இருந்து மக்கள் எதிர்பார்க்கிற நேர்மையான அரசியல். ஒன்று. இன்னொன்று, கமிஷனர் சொன்னது போய் 7:45 ஒரு கால் போயிருக்கு. ஃபிளைட் மோட்ல இருந்தா எப்படி கால் போகும்? இந்தாங்க, இந்த நம்பருக்கு தான் போயிருக்கு, யாருன்னு கண்டுபிடிங்க. கமிஷனர் சொல்லலைன்னா அந்த அட்ரஸையும் நான் வெளியிடுவேன். இதுதான் சார் அரசியல். இதுதான் சார் அந்த பெண்ணுக்கு நீதி வாங்கி தர்றது. நான் சொல்றது புரியுதுங்களா? சும்மா நான் ஆர்ப்பாட்டம் பண்றேன், போராட்டம் பண்றேன், அதோட உங்க வேலை முடிஞ்சு போச்சா? யாரை ஏமாத்துறீங்க? திமுக இருந்தாலும் இந்த வேலை தான் பண்ணிருக்கோம். அரசியல் கட்சியோட இலக்கணம் போராட்டம் நடத்துறது, கொச்சைப்படுத்துறதுக்காக சொல்லல. அது மட்டுமே போதுமா? நான் ஏன் அண்ணாமலை மட்டும் பத்தி பேசுறேன்? எடப்பாடி யாரு நான் நினைச்சாலும் அந்த கால் ஹிஸ்டரி எடுக்க முடியும் சார். நான் சொல்ல புரியுதுங்களா? இந்த பெண்ணுக்காக தான் நாங்க போராடுறோம்னு சொல்றீங்களே, அண்ணாமலை துடுக்கா பேசுறாரு. என் அரசியல் வேற, என்னுடைய பாணியை அதிரடி தான் சொல்ற அண்ணாமலை ஒரு சின்ன அதிரடியை ஏன் இது வரைக்கும் காட்டல? அப்ப நான் கேட்கிறேன், யாரை காப்பாத்துறதுக்கு அண்ணாமலை இந்த மௌனமா இருக்கிறார்? காவல்துறையில எந்த அதிகாரியை காப்பாத்துறதுக்கு நீங்க மௌனமா இருக்கிறீங்க? இந்நேரம் முகத்திரையை கிழிக்க வேண்டாமா? ஒன்னு அருணை பாராட்டி இருக்கணும், இல்லாட்டி அருண் முகத்திரையை கிழிக்கணும். உங்க பாஷையிலே நான் பேசுறேன். ஏன் மௌனமா இருக்கீங்க? கால் ஹிஸ்டரி ஏன் எடுக்கல இன்னைக்கு வரைக்கும்? உங்க துறை செல்வப்பிறந்தகை வெளிப்படையா சொன்னார், உங்கள் அரசின் நிர்வாகத்தின் கீழ் இருக்கிற துறை தொலைத்தொடர்பு துறை. கால் ஹிஸ்டரி எடுங்க. பிளைட் மோடு உண்மையா பொய்யா? அப்ப யார் சார்னு கேட்கலாம். அந்த சார் யார் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. யார் நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. யாரா வேணாலும் இருக்கலாம். பொய் சொல்றவனுக்கு யாரா இருந்தா என்ன சார்? நான் சார்னு சொன்னது கவர்னர் தான்.
நான் சார்னு சொன்னதே அண்ணாமலை தான். அவன் சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் சார். நான் சார்னு சொன்னது உதயநிதி தான். என்ன வேணாலும் சொல்லுவான். பொய் சொல்ற ஒரு கிரிமினல். அந்த ஒத்த வார்த்தையை வச்சுட்டு ஏதோ பெரிய அரசியல் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது அரசியலுக்கு தான் பயன்படுத்துறாங்க. உங்க வீட்டு பொண்ணுனா இப்படி பண்ணுவீங்களா? உங்க வீட்டுல அந்த பொண்ணு இருந்தா இப்படி எல்லாம் பேசுவீங்களா? நியாயம் வேணும் சார். அரசியல் பண்ணணும் சார். இந்த திமுக முகத்திரையை கிழிக்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்கு சார். எதுக்கு இதை பிடிச்சுக்கிட்டு தொங்குறீங்க? இல்ல இன்னைக்கு இதவே கன்ஸ்ட்ரக்டிவா இல்ல யார் இந்த சாருன்றது போய் கிரவுண்ட் லெவல்ல மக்கள் கிட்ட வந்து சரி ஒரு என்ன தாக்கத்தை ஒரு அதே போல இதுதான் சரியான விஷயத்துக்கு ஒரு சரியான பொருளை எடுத்து வீரியமா அதுக்காக இல்லாத ஒண்ணு எடுப்பீங்களா சார்? அப்ப விசாரணை பாதிக்காது. இப்ப சார்னு ஒருத்தர் இல்லைன்னா இல்லாத ஒரு விஷயத்த மக்கள் கிட்ட கொண்டு போறது நல்லதா கெட்டதா? அப்ப அரசியல் நீங்க எப்படி வேணாலும் பண்ணுவீங்களா? மக்களுக்கு நல்லதை சொல்லி கொடுங்க சார். நான் ஒண்ணு சொல்லட்டுமா சார்? இந்த யார் அந்த சார்ங்கிற வார்த்தைக்கு நீங்க உயிர் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நேர்மையான வார்த்தை தான், எங்களுக்கு எந்த உள்நோக்கம் இல்லை நீங்க நினைச்சிருந்தா அண்ணாமலை முதல் ஸ்டெப் எடுக்கணும். 7:45 மணிக்கு ஒரு கால் போயிருக்கு. அந்த கால் யாருடைய, அந்த நம்பர் யாருடைய, அவர் தான் அந்த சார்னு இந்நேரம் அம்பலப்படுத்திருக்கணும் சார். இதைத்தான் சார் நீங்க மக்கள்கிட்ட எடுத்துட்டு போனோம். நான் சொல்ல புரியுங்களா? சும்மா யார் அந்த சார் நான் கூட பேச்சு அடிச்சு எடுத்துக்கிட்டுக்குவேன். சரி, அந்த சாரே எடப்பாடி தான் சொன்னா எடப்பாடி என்ன பண்ணுவாரு? ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா பொறுக்கி கிரிமினல் சட்டத்துக்கு புறமான வேலை செய்யறவன் என்ன வேணாலும் சொல்லுவான் சார். மக்களுக்கு அது போகக்கூடாது. இதை நான் ஒரு நல்ல விஷயமா கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பொண்ணு பெத்தவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்ம ஊர்ல, நம்ம சென்னையில மத்தியில நடந்திருக்குது, ரொம்ப மையப்பகுதியில. இதை ஏன் இப்படி ஹேண்டில் பண்றாங்க? இதையே சரிப்படுத்த முடியல. ஆந்திராவில் என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் ஜெகன்மோகன் ரெட்டி சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது ஒரு நர்ஸ்னு ஒரு பெண்மணின்னு நினைக்கிறேன் என்கவுண்டர் பண்ணாங்க. ஏன் இங்க ஒரு சம்பவத்தை இமீடியட்டா நடத்த முடியல? நான் உடனே அதை ஆதரிக்கிற ஆள் கிடையாது. ஒரு பயம் வரும். இல்ல உங்க உணர்வை நான் புரிஞ்சுக்கிறேன், மதிக்கிறேன். இந்த ஞானசேகரனை என்கவுண்டர் பண்ணிருக்காங்கன்னே வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு. அன்று இரவோ அடுத்த நாளோ ஞானசேகரனை என்கவுண்டர் பண்ணி இருந்தால் அந்த பொண்ணு ஆல்ரெடி எஃப்ஐஆர்ல சொல்லிடுச்சு. சார்னு ஒருத்தரை சொன்னார். அந்த சாரை காப்பாற்றுவதற்காக அவரை கொண்டுட்டாங்கன்ற வார்த்தை தான் மேலோங்கி இருக்கும். நான் இப்பவும் சொல்றேன், உங்களுக்கும் சேர்த்தே சொல்றேன். அரசியல் பண்றதுக்கும் பேசுறதுக்கும் 1000 இருக்கு. நியாயம் இது கிடையாது. அம்பலப்படுத்தணும். முதல்ல அவர்கள் எதை மறைக்க நினைக்கிறார்கள் நீங்க சந்தேகப்படுறீங்களோ அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்த வேண்டிய கடமையும் அதிகாரமும் அண்ணாமலை கிட்ட இருக்கு. சொல்ல புரியுங்களா சார்? இதை முதல்ல அவர் செய்யணும். ஏதோ ஒண்ணு மறைக்கிறாங்க. அப்போ இருந்தா அது நிரூபிக்க வேண்டிய கடமை அண்ணாமலை கிட்ட இருக்குன்னு சொல்றேன். விசாரணையில இந்த 3 பேர் இருக்காங்க. 3 IPS அதிகாரியுமே 3 பேர் பெண்கள். அந்த இடத்துல தங்களை பொருத்தி பார்த்துக்கிட்டு தான் அந்த விசாரணை நடத்துவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த இடத்துல நம்ம இருந்திருந்தா அப்படின்ற உணர்வு நிச்சயமா அந்த 3 பொண்ணுங்களுக்கும் இருக்கும். 3 பேரும் இளம் IAS IPS அதிகாரிகள் தான். புரியுதுங்களா? யாராவது ஒருத்தருக்கா அந்த எண்ணம் மேலோங்கி இருக்கும். 3 பேருக்கு இருக்கும்னு நான் நம்புறேன். அந்த விசாரணை நிஜமாகவே நியாயமா தான் நடக்கும். ஏன்னா அதனாலதான் பெண்களை போடணும்னு உயர்நீதிமன்றம் அந்த பார்வை பார்த்துருக்குறாங்க. அது தப்பான திசையில போகுது அப்படிலாம் இப்பவே நம்ம அரசியல் பேசக்கூடாது. அது அதன் போக்குல விடட்டும். அரசியல் ரீதியா ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லையில செயல்பட வேண்டிய அண்ணாமலை எதுக்காக மௌனம் காக்குறாருன்னா எனக்கு சந்தேகமா இருக்கு. ரைட். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி சார். திமுக கூட்டணி கட்சிகளும் இந்த விஷயத்தில் அணுகுமுறைன்றது வந்து கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. விசிகா 3 நாளைக்கு முன்னாடியே கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுக்குறாங்க. அண்ணன் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் போய் அம்பேத்கர் விருது கொடுத்த ரவிக்குமார் அவருக்காக போய் வாழ்த்து தெரிவித்து சிஎம் பார்த்துட்டு வந்த பிறகாக இதில் எல்லாரும் அரசியல் செய்கிறாங்கன்றாரு. ஒரு பக்கம் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை அவங்களே தான் கொடுக்குறாங்க. கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்தா அரசியல் பண்றாங்க வார்த்தையை சொல்லக்கூடாதா? இல்ல அதற்கு யார் இந்த சார்னு ஒரு சந்தேகம் இருக்குன்னு அவரே தான் சொன்னார். அந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டிய அண்ணாமலை மௌனமா இருக்காரு. அது அரசியல் இல்லையா சார்? இதே அண்ணாமலையை நம்ம அப்படிதான் சார் சொல்லுங்க. அண்ணாமலை என்ன இங்க அவரு அதிகார மையம். அண்ணாமலை அதிகார மையம். இருங்க சார். அண்ணாமலை என்ன பதவியில இருக்காரு சார்? கட்சி பதவியில இருக்காரு. எந்த பதவியில இல்லாம எப்படி சார் DMK ஃபைல் சொல்லிட்டீங்க? அந்த பேப்பர்ல உங்களுக்கு எப்படி சார் கிடைச்சிச்சு? பதில் சொல்லுங்க மாதேஷ். அண்ணாமலைக்கு அந்த ஆவணங்கள் எப்படி கிடைச்சிச்சு? எப்படிக்கு மாதேஷ் கிடைச்சிச்சு சார்? நீங்க எந்த அதிகாரம் அண்ணா பல்கலைக்கழக இஷ்யூவை கண்டுபிடிக்க வேண்டியது அண்ணாமலையா? இருங்க, நான் ஒரு முன்னாள் IPS அதிகாரி, ஒரு பாஜகவின் மாநில தலைவர். ஒரு நிமிஷம் இருங்க. இந்த வழக்கு அவர் நடத்தணும்னு சொல்ல, ஒரு எல்லைக்குள் செயல்பட வேண்டிய அண்ணாமலைன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நீங்க அந்த வார்த்தையை கவனிக்கல. திருப்பி எடுத்து போட்டு பாருங்க. நான் கவனிச்சேன். அந்த எல்லை எது தெரியுமா? இந்த அரசின் முகத்திரையை கிழிப்பது, விசாரணைக்குள்ள தலையிடுறது இல்ல. இப்ப கால் ஹிஸ்டரி எடுங்க சார். ஏன் எடுக்க மாட்டீங்க? DMK ஃபைல்ஸுக்கு அவ்வளவு பேப்பர் ஓடி போய் கலெக்ட் பண்ணீங்க. அந்த பெண்ணுக்கு நீதி வாங்கி தரணும்னு தான் இந்த வார்த்தையை நான் சொல்றேன். நான் இப்பவும் சொல்றேன், அந்த கால் ஹிஸ்டரி என்னாலே எடுக்க முடியும். அண்ணாமலை ஏன் செய்ய மாட்டாருன்னு தான் நான் கேட்கிறேன். எடப்பாடி ஏன் செய்ய மாட்டாரு? இந்த அரசாங்கமும் திமுகவும் மறைக்கல.
மறைக்கிறதே இங்க எல்லாருமே அரசியல்வாதிகளே மறைக்கிறாங்க. நீங்களா வார்த்தையை புகுத்தாதீங்க. நான் சொல்ற கடமையை நான் சொல்றேன். எதிர்க்கட்சி அரசியல் நியாயமா நடத்தணும்னு சொன்னா அந்த உண்மையை போட்டு நேரம் மக்கள் கிட்ட எடுத்துட்டு போய் அதை அம்பலப்படுத்திருக்கணும்னு சொல்றேன். இதை தாண்டி நீங்க எந்த வார்த்தையும் நான் புகுத்த விரும்பல. சரி, எனக்கும் தமிழ்நாட்டு பிரஜையா எனக்கும் ஆசை இருக்கு சார், எதிர்க்கட்சி எப்படி செயல்படணும்னு. இந்த அரசாங்கத்துடைய முகத்திரையை கிழிக்கணும்னு நான் சொல்றேன் சார். நீங்க ஏன் சார் நான் ஏதோ பூசி முழுகிற மாதிரி நினைக்கிறீங்க? இல்ல, இந்த எதிர்க்கட்சிகள் எடுத்த போராட்டத்தின் வலிமையே இன்னைக்கு துப்பட்டாவை எடுக்க சொல்றதா இருக்கட்டும், போராட்டத்தை தடுப்பதாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வையை சொல்றாங்க. இருங்க, இந்த எதிர்க்கட்சிகள் நடத்திய போராட்டத்துக்கும் துப்பட்டா விஷயத்துக்கு சம்பந்தமே இல்லை. ரெண்டையும் கோர்க்காதீங்க. இது இந்த அரசினுடைய அலட்சியத்தால் எழுந்த விளைவு. இந்த அரசின் அலட்சியத்தால், முதலமைச்சர் காட்டிய அலட்சியத்தால் அவர் முகத்தில் அவரே அறைந்து கொண்ட சம்பவம் தான் துப்பட்டாவை எடுத்த சம்பவம். அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. முதல்ல அந்த புரிதலுக்கு நீங்க வாங்க. சரிதானா? அப்படி ஏதாவது அண்ணா பல்கலைக்கழக சம்பந்தம் இருக்கு, இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் மௌனமாக இருக்கிற முதலமைச்சர், உரிய நடவடிக்கை எடுக்காத முதலமைச்சரை கண்டித்து அவர் எங்கு சென்றாலும் நாங்கள் கருப்பு கொடி காட்டுவோம் ஒரு அறிவிப்பு யாருக்கிட்ட இருந்தாவது வந்திருந்தால் துப்பட்டாவுக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லலாம். சம்பந்தம் இல்லாத விஷயத்தை இணைக்க கூடாது. இது தனி சம்பவம், அது தனி விவகாரம். துப்பட்டா சம்பவம் இதற்கானதெல்லாம் சம்பந்தம் எப்படி சார் சொல்றீங்க? எதுக்கோ கருப்பு கொடி அங்க காட்டுவாங்க சார். அதை கூட அறிவிச்சாங்களா? எங்களுக்கு ஒரு அறிவிப்பு, எங்களுக்கு ஒரு ஹிண்ட் கிடைச்சிச்சு, ஹிண்ட் தகவல் வந்துச்சு, நாங்க அதனால இப்படி முன்னேற்ற காவல்துறை ஸ்மெல் பண்ணிருக்காங்க. ஸ்மெல் பண்ணதுனால சார் அதுக்கு எதுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தை முடிச்சு போடுறீங்க? சம்பந்தம் இல்லாம ஆதாரம் இல்லாம நம்ம பேசக்கூடாது மாதிரி அரசியல் கட்சிகள் பேசட்டும். சரி சார், இப்பவும் சொல்றேன், அரசியல் கட்சிகள் நடத்தின எந்த போராட்டத்தையும் நான் கொச்சைப்படுத்தல. இது மட்டும் தான் நீங்க செய்யணுமான்னு நான் கேட்கிறேன். இதே எடப்பாடி கால் ஹிஸ்டரி எடுத்துருக்கலாமே. அண்ணாமலைக்கு அப்புறம் இப்போ எடப்பாடிட்டு வரேன். யார் அந்த சார்னு பேட்ச் அடிச்சு எங்கப்பா பிரிண்ட் பண்றது, அது என்னப்பா, அது ஊக்கா இல்லை பின்னாப்பா இல்லை அப்படியே ஒட்டிக்குமாப்பா, இதெல்லாம் உட்காந்து பேசியிருப்பீர்ல. அரை மணி நேரம் கால் ஹிஸ்டரியா? எடப்பாடிக்கு வேண்டப்பட்ட அதிகாரிகள் இந்த அரசுல இருக்காங்கல்ல, தேவையே இல்லை. ஏர்டெல்லாம் ஏர்டெல் இருக்கிற ஒரு மேனேஜர் எடுத்து கொடுத்துருவான் சார். நீங்க கடமையை எல்லாருக்கும் எதிர்க்கட்சிகளுக்கு பிரிச்சு கொடுக்குறீங்க சார். பிரிச்சு சார் செய்ய வேண்டியது யாரு சார்? திருப்பி மக்கள் யாருக்கு சார் ஓட்டு போட்டு யார்கிட்ட சார் அதிகாரத்தை இருங்க சார்? இந்த அரசாங்கம் தப்பு செய்து எதையோ மூடி மறைக்குதுன்னு எல்லா கட்சியும் சொல்றாங்கல்ல. ஆமா சார், சொன்னாங்களா இல்லையா? ஆமா. அதை நிரூபிக்க வேண்டிய கடமை. முகத்திரையை கிழிக்கணும்னு சொன்னேன். கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போய் ட்ரையல்ல கலந்துக்கிட்டு சாட்சி சொல்லுங்கல்ல. நான் சொல்லல மாதேஷ், வார்த்தையை கவனிங்க. எதிர்கட்சிக்குரிய இலக்கணம். ஆட்சி உங்க கையில இருக்கு, மத்தியில நீங்கள் ஆண்ட கட்சி, உங்ககிட்ட அதிகாரிகள் இருக்கிறா. சாதாரண ஒரு ஏர்டெல்லா இருந்த ஏர்டெல் மேனேஜர் எடுத்து கொடுப்பான் சார். இந்த அரசுடைய முகத்திரையே கிளிங்கிறேன். நிஜமாகவே யாரையாவது காப்பாற்ற நினைத்திருந்தால் சார்னு ஒருத்தர் இல்லைன்னு முதலமைச்சர் சொல்றார். இந்தாங்க, நான் திரும்ப சொல்றேன், 7:45 ஒரு கால் போச்சு, அந்த சார் யார்? இப்படி பின் பாயிண்டா போட்டு பண்ண வேண்டிய விவகாரம் இதுன்னு நான் சொல்லுவேன். தவறு செய்யற அதிகாரிகளுக்கு ஒரு பயம் வரும். ஆஹா, நம்ம மறைச்சோம்னா போய் எடுக்கிறாங்க. இது ஒன்றும் சட்டவிரோதம் கிடையாது மாதேஷ், பிரத்யேக ஆவணம் தான், சட்டவிரோதம் அல்ல. அரசியல் கட்சியினுடைய கடமை. தவறு செஞ்ச அரசாங்கத்தை நாங்க அம்பலப்படுத்தி இருக்கோம். கிளைம் பண்ணுங்க, இன்னும் ஆக்டிவா அரசியல் பண்ணுங்க தான் நான் சொல்றேன். நீங்க கம்முன்னு இருங்க நான் சொல்லல, என்னோட ஆதங்கத்தை நான் சொல்றேன். இல்ல, இந்த பேட்டி முழுமையா பாக்குறவங்க தான் நீங்க சொல்றது புரிந்து கொள்ள முடியும். ஆமா சார், ஏதோ அவங்களுக்கு எல்லாம் பொறுப்பு இல்ல. நீங்க போய் ட்ரையல் நடத்துங்க. எப்ப சார்ஜ் ஷீட் போட்டீங்களா? ட்ரையல் நடத்த மீடியாவுக்கே சொல்றாங்களே சார், மீடியாவே இத பத்தி பேச கூடாது. உங்களுக்கு நான் அதான் சொல்றேன். பிஜேபியை பார்த்தோ அதிமுக பார்த்தோ என்னங்க சார்ஜ் ஷீட்லாம் ரெடி ஆயிடுச்சா, கோர்ட்ல போட்டீங்களா, வக்கீல் வச்சிட்டீங்களா, வாதத்தை எப்ப தொடங்க போறீங்க, இதான் எடுக்க வேலை. இந்த வேலையை நான் செய்ய சொல்லல. இந்த அரசாங்கம் தவறு செய்திருப்பதாக நீங்கள் நினைத்தால் அதை நிரூபிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட சின்ன சாதாரண ஒரு விஷயம், அது ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம், ஏன் செய்ய மாட்டீங்கன்னு தான் ஒரு ஆதங்கத்தில் நான் கேட்குறேன். அப்படின்னா அது உண்மையும் வரட்டும். ஏன்னா இப்போ முதலமைச்சர் இன்னைக்கு சொன்ன ஒரு வார்த்தையை நம்ம புறக்கணிக்க முடியாது. இந்த அரசாங்கம், நான் சொல்லுவேன் எக்ஸ்ட்ரா, இந்த அரசாங்கத்தை விமர்சிக்கலாம், முதலமைச்சர் அந்த வார்த்தையை சொல்லலை. திமுக அரசை கலங்கப்படுத்துவதாக நினைத்து, கலங்கப்படுத்த முயற்சிப்பதாக நினைச்சு உயர்கல்வி படிக்க வருகிற மாணவிகளை ஒட்டு மொத்தமாக நீங்கள் தடுக்காதீங்கன்னு சொல்கிறார். நியாயமான வார்த்தை அது. நான் என்னுடைய பயம் புரியுதா? இப்போ நீங்கள் அந்த கால் ஹிஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா நிஜமாவே சார்னு யாரும் இல்லை அப்படின்னு சொன்னால் எத்தனை பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் ஒரு தைரியம் வரும் சொல்லுங்க சார். அப்போ சார்னு ஒருத்தர் இருக்கான்னா இந்த கேம்பஸ்ல எந்த பொண்ணு நடமாட முடியாது, அந்த சார்கிட்ட கொண்டு போய் விட்டுருவானுங்க. அந்த பயத்தை தானே நீங்க இன்னைக்கு விதைக்கிறீங்க அந்த பொண்ணுங்க மத்தியில. அந்த குற்றச்சாட்டை உங்களால மறுக்க முடியுமா மாதேஷ்? சொல்லுங்க. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு அந்த யார் இந்த சார்னு ஒருத்தர் இல்லவே இருந்தால் அம்பலப்படுத்துங்க, இல்லைன்னா அதை பெருசுப்படுத்தாதீங்கிறதா ஒரு பத்திரிகையாளர் என்னுடைய பார்வை, கோரிக்கை. என் வீட்லயும் ஒரு பொண்ணு இருக்குதுன்னா நான் இப்படிதான் பேசுவேன். அந்த பொண்ணை உங்க தங்கச்சியா என் தங்கச்சியா நினைச்சா நாம இப்படிதான் பேசணும். புரியுதுங்களா? சார்னு ஒருத்தர் இருந்தா அம்பலப்படுத்துங்க, அப்படி இல்லைன்னா இல்லாத சார் இருக்கிறதா சொல்லி அந்த பெண்ணுங்க மனசுல எல்லாம் ஒரு பயத்தை ஏற்படுது. அண்ணா யூனிவர்சிட்டியில் எப்படியாவது சேரணும்னு இன்னைக்கு துடிச்சு படிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, +2 எக்ஸாம் நெருங்கி வந்துகிட்டு இருக்கு.
அந்த பொண்ணுங்க மனசுல நீங்க ஒரு பீதியை ஏற்படுத்துறீங்கன்னு நான் சொல்லுவேன். சரி, புரியுதா மாதேஷ்? ரைட். இன்றைக்கு சட்டமன்றத்தில் சீஃப் மினிஸ்டர் இதற்கு குறித்தான கருத்தை பேசும்போது பொள்ளாச்சியோடு ஒப்பிட்டு பேசுகிறார். நான் பொள்ளாச்சி சம்பவத்தில் 100 சார சொல்ல முடியும் அப்படின்றாரு. இது சரியான ஒரு ஒப்பீடா? அரசியல் ரீதியான கருத்தாக தான் நான் பார்க்குறேன். அப்போ பொள்ளாச்சியில் உங்கள் ஆட்சியில் ஒரு 100 பேரை கெடுத்திய, என் ஆட்சியில் ஒருத்தர் தான் கெடுத்திருக்காங்கன்னு சொல்ல நியாயமான வாதமா? அப்படி அவர் சொல்ல வரல. இப்படி புரிந்து கொள்ளக்கூடிய ஆபத்து அதில் இருக்குது. அரசியல் கருத்தாக தான் பார்க்குறேன். அதை தாண்டி அதை விவாதிக்கிறதுக்கு அதில் ஒன்றும் இல்லை. உங்கள் கடமையை நீங்கள் ஒழுங்காக செய்யுங்க. திமுக அனுதாபிதான்னு நீங்கள் இன்னைக்கு சொல்கிறீங்களே, அப்போ அன்னைக்கு ஓடோடி வந்து முதல் நாளே ரகுபதியை வச்சு திமுக அவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஏன் சொன்னீங்க? கேள்வி வரும்ல மாதேஷ்? அப்போ அவனை கூட்டிட்டு போனவன் எந்த வட்டச்சியாளர்? அவனை பதவி விட்டு எடுக்கணும்னு ஏன் திமுக தலைவர் மௌனமா இருக்கிறார்? நடந்துச்சு நான் சொல்லல. 90% வலுவா இருக்கிற வதந்தி அது. விசாரிச்சிங்களா? இந்த காரணத்தை சொல்ல வேண்டாம். நான் திருப்பி சொல்றேன், கழக கொள்கைக்கு முன்னாடி நடந்துக்கிட்டான்னு நீக்கி விட்டு போங்க. எதுவுமே செய்யாம நீங்க அதை இது ஒப்பிடக்கூடாதுதான். ஏன்னா திமுக இந்த வேலை தான் பண்ணுச்சு. ஏதோ பொள்ளாச்சியில் போய் பொண்ணை எடுக்க முடியாத அளவுக்குலாம் அவங்க அதை பெருசுப்படுத்துறாங்க. பொள்ளாச்சினாலே பொண்ணுங்களுக்கு எடுத்திருப்பாங்க. அவங்களும் அன்னைக்கு அதை அரசியல் பண்ணாங்க. அதுவும் கண்டிக்கப்பட வேண்டிய விவகாரம் தான். அப்ப திமுக அரசியல் பண்ணிச்சு, இன்னைக்கு இவங்களாம் அரசியல் பண்றாங்க. எதிர்கட்சிகளுக்குடைய இலக்கணம் அரசாங்கம் செய்கிற தவறுகளை ஆட்சியில் இருக்கிற போது அந்த கட்சிக்கு, அந்த ஆட்சியில் நடக்கிற தவறுகளை அந்த கட்சிக்கு எதிராக பயன்படுத்துறது தான் எதிர்கட்சியோட இலக்கணம். ஆனால் இதுல சம்பந்தப்பட்டது ஒரு பெண்ணுங்கிறதுனால தான் உங்களுடைய கடமைகளை கொஞ்சம் கரெக்டா செய்யுங்க நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம். கூடுதலா தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லா விவகாரத்துக்கும் வேகமாக களத்துக்கு போனவர். இதற்கு இம்பார்ட்டன் அவர் பேசவே இல்லை, கருத்து இல்லை அப்படின்ற ஒரு பார்வை. எல்லாத்துக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதுல நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்றேன் நான். துப்பட்டா விஷயத்துல ஒரு தலையிட்டு இருக்கணும். எப்படி தெரியுமா தலையிட்டு இருக்கணும்? சம்பவம் நடந்துடுச்சு, மீடியாக்கள்ல கசியுது, பல பேர் பதைக்கிறாங்க. ஒரு காரணமும் இல்லாம திடீர்னு கருப்பு துப்பட்டாவை கழட்டி வைக்கிறானுங்களேன்னு அன்னைக்கு நைட்டே அரசின் காதுகளுக்கு போகுது. சொல்லிட்டு தான் அந்த விளக்கம், சொத்தையான ஒரு விளக்கம் வருது. ஒரு இன்ஸ்பெக்டர் மேல பழி போட்டு அந்த அறிக்கை வருது. அதுவே போய் தான், பழி வாங்குற அறிக்கை தான் அந்த அறிக்கை. ஒரு இன்ஸ்பெக்டர்லாம் அந்த அதிகாரம் கிடையாது. தன்னிச்சு அப்படி முடிவெடுக்க முடியாது. நடந்துருச்சு. அலுவல் ரீதியாக, நிர்வாக ரீதியாக அந்த விவகாரத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. ஆனால் உதயநிதி கம்முன்னு இருந்துடக்கூடாது. அப்போ நீங்கள் கம்முன்னு இருங்க. அடுத்த நாள் இவர் டிஜிபியை கூப்பிடணும். கமிஷனர் தன் வீட்டுக்கு கூப்பிட்டு யாரை கேட்டு இந்த முடிவு எடுத்தீங்க? ஏன்னா நாளைக்கு எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம் உதயநிதி. சும்மா இன்னைக்கு துணை முதலமைச்சர்னு சொல்லலாம், கூப்பிட்ற அதிகாரம் அதுக்கு இருக்கு. ஆனால் திமுகவுடைய எதிர்காலங்கிற முறையில் இந்த கட்சியுடைய இமேஜை பாதிக்குதுன்னா அந்த பயமும் ஒரு என்ன சொல்றது கோபமும் உதயநிதிக்கு தன்னெழுச்சியா வந்திருக்கணும். தன்னெழுச்சியா வந்து அந்த உயரதிகாரிகள் ஒரு 4 பேரை கூப்பிட்டு யாரை கேட்டு இந்த முடிவு எடுத்தீங்க? அப்பா சொன்னாரா? முதலமைச்சர் சொன்னாரா? இல்ல. என் கூட்டத்துக்குள்ள கருப்பு ட்ரெஸ் போட்டு யாரும் கூட சொன்னாரா? திமுகவுக்கு பேரே கருப்பு சட்டை கட்சி தான் சார். 67 இருந்து 70 வரைக்கும் அடையாளமே கருப்பு சட்டைக்காரங்க தான் சொல்லுவாங்க. திமுகன்னு சொல்ல மாட்டாங்க. சரி, உங்களுக்கு பிடிச்ச கலர், நீங்க மோடிக்கு எதிராக எதை ஆட்டினீங்களோ அந்த கருப்பு கொடி. ஏன் முதலமைச்சருக்கு எதிராக காட்டினாதான் என்ன சார் தப்பு? ஏதோ ஒரு நுரம் கட்டுறாங்க. அப்படி எதுவுமே இல்லை. இருந்தாலும் தப்பு இல்லை, இருக்கிறதா யாரும் சொல்லவும் இல்லை. அப்ப இப்படிப்பட்ட காரியத்தை ஏன் செஞ்சீங்கன்னு கூப்பிட்டு கண்டிச்சிருந்தாருன்னா உதயநிதி தன் பொறுப்பை முழுமையாக உணர்ந்து கொண்டார் நான் சொல்லுவேன். அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல போய் ஒரு மூக்கு நுழைக்க முடியாது. எல்லாரும் கருத்து சொல்லி அவர் மௌனமா இருந்ததே நல்லதுன்னு நான் நினைப்பேன். கருத்து சொல்றேங்கிற பேர்வையில் ரகுபதி மாதிரி திமுக அவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு இந்த உதயநிதி சேர்ந்து சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு அவரும் அவமானப்பட்டு போயிருப்பார். சரிதானா? ஸோ எல்லாரும் போய் கருத்து சொல்ற விவகாரம் அது இல்லை. ஆனால் துப்பட்ட விவகாரம் நிர்வாக விவகாரம். துணை முதலமைச்சருக்கும் அந்த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நான் நம்புறேன். திமுகவின் எதிர்காலம் சொல்ற உதயநிதிக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதை அவர் செஞ்சிருக்க தவறிட்டார். இனிமேலாவது கூப்பிட்டு அதை கேட்கணும். இல்லாட்டி இந்த முதலமைச்சரை சில அதிகாரிகள், அது IAS ஆகட்டும் IPS ஆகட்டும், தெருவில் கொண்டு வந்து நிறுத்துவாங்க. ஏற்கனவே பல நேரம் நிறுத்திட்டாங்க. இதை எத்தனையோ பேட்டிகள் திரும்ப சொல்றேன். உங்களை என்ன சொல்ல, கன்னத்துல அரைஞ்ச மாதிரி, கன்னத்துல கரும்புள்ளியை அரைஞ்ச மாதிரி இந்த சம்பவம். இந்த துணிச்சலை கொடுத்தது யாரு? சார், திமுக நாட்டை பலமுறை ஆண்ட கட்சி. இவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், வெல் ஆர்கனைஸ்டு டீம் இருக்குது, ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்கு. மறுநாளே காலையில 11 மணிக்கு திடீர்னு போராட்டம் நடத்துறாங்க. துரதிர்ஷ்டவசமா இந்த ஆட்சியில முதலமைச்சருக்கு பெருந்தன்மை வேற எந்த ஆட்சியை விட கடந்த கால திமுக, கடந்த கால ஸ்டாலின் இல்லாத குணம் பெருந்தன்மை இந்த ஆட்சியில் இருக்கு. நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அதுக்கு இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா கண்ட்ரோலே இல்லாம போச்சு. தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன். அதிகாரிகள் தங்கள் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்றாங்க. அவ்வளோ பெரிய ஒரு கொலை நடக்குது தமிழ்நாட்டில். ஒரு கட்சியினுடைய, தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை கொலை பண்றான். இருட்டு கூட தொடங்காத நேரத்தில் அந்த ஸ்பாட்டுக்கு கமிஷனர் போகல சார். அதுவும் ஒரு காரணம் அவரை மாத்தினதுக்கு. அப்போ நம்ம போகலைன்னா முதலமைச்சர் நம்மளை என்ன நினைப்பான்ற ஒரு பயம் இல்லையே. நான் சொல்றது புரியுதுங்களா? முதலமைச்சர் கமிஷன் தான் தவறு இல்லை, ஒமிஷனும் தவறு தான். இந்த பயத்தை ஏற்படுத்த தவறியது ஸ்டாலின் செய்த தப்பு. இனிமேலாவது அவர் விழிச்சுக்கணும்.
ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் கேள்வி. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் மீண்டும் நடக்க இருக்கிறது. இந்த முறை திமுக கூட்டணி கட்சி காங்கிரஸ் தான் போட்டியிடும் போல தெரிகிறது, செல்வபிறந்தகை சொல்கிறாரு. மற்றபடி எதிர்முனையில் எப்படி இருக்கும், அதிமுக என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, மற்றவர்களுடைய இல்லை விக்கிரவாண்டியை புறக்கணித்தது மாதிரி அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிக்க முடியாது, கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது கொங்கு மண்டலத்தில் நடக்கிறது. கொங்கு மண்டலத்தில் எனக்கு அது செல்வாக்கு இருக்குன்னு எடப்பாடி சொல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு பகுதியில் நடக்கிற போது நாங்கள் புறக்கணிக்கிறோன்னு சொல்ல முடியாது. அப்படி புறக்கணித்தால் அது அதிமுகவை பலவீனப்படுத்தும். ஆமாம், கண்டிப்பாக திமுக தான் ஜெயிக்கும். கோடிகளை கொட்டுவாங்க, அந்தளவுக்கு அவங்க அடித்து வச்சிருக்கிறாங்க. இடைத்தேர்தலாம் சொல்ல வேண்டாம். ஆளுங்கட்சி இது அதிமுக எப்படி இதே விக்கிரவாண்டியை அணுகியதோ அதே மாதிரி இப்போ திமுக அணுகுவாங்க. சரிதானே? ஸோ அதுக்கெல்லாம் யோசிக்கக்கூடாது. ஜனநாயகம்னா வெற்றி தோல்வி பற்றிலாம் கவலைப்படக்கூடாது. அதிமுக களமிறங்கணும்னு நான் விரும்புகிறேன். இதுக்கிடையில் இரட்டலை விவகாரம் தேர்தல் ஆணையத்தில் இருக்குது. பிஜேபியினுடைய திரைமறைவு வேலைகள் எந்த அளவுக்கு வேலை செய்து, யாருக்கு எதிராக 2 நாளாக நடந்துட்டு இருக்க வருமான வரி சோதனைகள் எதற்காக, யாரை நோக்கி, இப்படின்னு பல கேள்விகளையும் நான் ஈரோடு இடைத்தேர்தலை வச்சு தான் பார்ப்பேன், ரெட்டலையை சம்மந்தப்படுத்தி. இல்லை, இங்கேயும் வருமான வரி சோதனைன்னா அங்கே இடி சோதனை அங்கேயும் நடக்குது. திமுகவில் துரைமுருகனுக்கு நடக்குது. இல்லை, இப்போ இவ்வளோ திமுகவுக்கு எதிராக நடக்கிறத பற்றி ஆச்சரியம் இல்லை. பிஜேபி அரசியல் சித்தாந்த ரீதியாக அரசியல் ரீதியாக திமுக எதிரி. சரி, தோழமையோடு இருக்கிறதா சொல்ற இருந்த தாங்கள் காப்பாற்றிய 4 ஆண்டு கால முதலமைச்சர் நெருங்குற மாதிரி சில சோதனைகள் நடக்கிறது புதுசு. ஆமாவா இல்லையா? இன்னமும் ரெட்டையிலுக்கு சிக்கல் இருக்குன்னு சோதனைகளுக்கு முதல்ல வாங்க. இல்லை, அது எடப்பாடியை நோக்கி போகுதுங்கிறதுக்கான லாஜிக் இருக்கு. அப்போ அவங்க நினைக்கிறாங்களா இல்லையா? அவங்க நினைச்சா எடப்பாடி அதில் சேர்க்க முடியும், அவங்க நினைச்சா கண்டுக்காம இது சட்டப்பூர்வ நடவடிக்கைன்னு கொண்டுட்டு போகும். இல்லை, எஸ்பிஎல் அப்போ உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல எவ்வளவோ பார்த்துருக்கீங்க. இன்னமும் ரெட்டையில பிரச்சனை இருக்கா என்ன? ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் பிஜேபி நினைச்சால் ஷெல்மிசம் செய்ய முடியும். அதையும் நான் பார்த்தவன் தான். என்ன நடக்குன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். என்ன பிரச்சனை சார் வரும்? இரட்டை இலை ஒரு அது ஒட்டுமொத்தமா இல்லை சார். நீங்க பொலிட்டிக்கலா பார்த்தா என்ன நடந்துட்டு இருக்கு? திரைமறைவில் சில முயற்சிகள், சில புரிதல்கள், சில சந்திப்புகள். 6 பேர் சந்திப்பெல்லாம் எதுக்காக சொன்னோம்? எதுக்காக நடந்தது? செங்கோட்டையன் ஒத்துக்கிட்டார்ல, ஆமா போனோம். என்ன சொன்னார் அவர்? உங்களோடு சமமா டிபேட்ல உட்கார்ற ஒரு நபர் என்கிட்ட சொன்னது சார். அவர் திரு வேலுமணி அவர்கள் அவரோடு 1/2 மணி நேரத்துக்கு மேல பேசியிருக்காரு. நாங்க 6 பேர் சந்தித்ததெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நாங்க அவர் அடுத்த கட்டமா எப்படி கொண்டு போறது கட்சியை, அதை பத்தி தான் நாங்க பேசணும் சார். அதில் இதெல்லாம் இருந்து ரைட் இருக்கட்டும். அதைத்தான் சொல்ல வந்தேன். கட்சி நல்லதுக்கு தான் அவங்க எல்லாம் பேசுறாங்க. ஆமா, இந்த கட்சி நல்லா இருக்கணும், திரும்ப ஜெயிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், இது எதையுமே இவர் காதில் வாங்கிக்க மாட்டாங்கிற குற்றச்சாட்டு 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாருக்கும் இருக்கு. ஒருத்தருக்கு கூட அது வெளிப்படையாக சொல்ற துணிச்சல் இல்லை. அப்போ இந்த எடப்பாடி என்ன சொன்னா அவர் வழிக்கு வருவார் அப்படின்னு பிஜேபி சில சிந்தனை ஓட்டத்தில் இருக்கிறதா எனக்கு தகவல் இருக்கு. ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கலாம். இங்க வாங்க, இது என்ன சொல்றீங்க, ஒரு விவகாரத்தை எப்படி கையாளணும்னு பிஜேபிக்கு நம்ம சொல்லித்தரணும் அவசியம் இல்லை. இல்லாத ஒன்னே உருவாக்குற ஆட்கள் ஒரு நல்ல காரியத்துக்கு நாமளே இந்த கட்சியை பிரித்தோம், நாமளே இந்த கட்சியை இணைச்சோம். ஓபிஎஸ் விவகாரத்தை சொல்கிறேன் நான். தர்ம யுத்தம் நடக்க வச்சதும் அவங்க தான். திருப்பி துணை முதலமைச்சர் கொடுப்பாங்க, ஒருங்கிணைப்பாளரும் கொடுப்பாங்க, வாங்கிட்டு ஒன்றா சேருங்கன்னு சொன்னதும் அவங்க தான். உடைத்ததும் அவர்கள் தான், இணைத்ததும் அவர்கள் தான். அந்த அனுபவத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். பிஜேபி இப்போ எடப்பாடிக்கு ஒரு சில புத்திமதிகளை சில காரண காரியங்கள் வழியாக சொல்லி அதிமுக ஒன்னாக்குங்கன்னு சொன்னால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். பிஜேபியும் ஈரோடு கிழக்குல அவங்களும் ஒரு அணி, அவங்களும் போட்டியிடுவதாக கூட தகவல்கள் சொல்றாங்க. போட்டியிட்டோம், எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்குல்ல. சீமான் நிப்பாரு, ஆமா, விஜய் நிக்கிறாரா இல்லையான்னு அதிகாரம் இல்ல சொல்லிட்டாங்க. சரி, சொல்லியாச்சு. ஒருத்தருக்கு ஒரு பார்வை இருக்கும். என்ன முடிவு எடுக்கிறா பார்ப்பேன். எனக்கு என்ன பெரிய அவ்வளவு ஒன்றும் பெரிய ஈரோடு கிழக்கு ஒன்றும் பரபரப்பெல்லாம் இருக்காது. முக்கியத்துவமான இது ஒரு உரை, பொதுவாக இடைத்தேர்தல உரைகள்னு சொல்லுவோம். சங்கடம் அல்லது ஒரு சின்ன பதட்டம்னா திமுக மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா ஒருவேளை காங்கிரஸ் தோத்துட்டா, ஒருவேளை அது திமுக மேல இருக்கிற அவநம்பிக்கையின் தொடக்கமா அது இருக்கும். அதனால எப்பாடுபட்டாவது யார் திமுக அல்லது காங்கிரஸோ யார் கேண்டிடேட்டா இருந்தாலும் ஜெயிக்க வைக்க தான் அவங்க பார்ப்பாங்க. வேற யாருக்கும் அந்த ப்ரெஷர் இல்லைன்னு சொன்னேன். பட் அதிமுக பொறுத்த வரைக்கும் போட்டியிடலாம் ஒரு சின்ன பலவீனம் வெளிப்படும். எத்தனை தேர்தலப்பா நீங்க புறக்கணிப்பீங்க? அது உங்க சரி விக்கிரவாண்டியில் நடந்துச்சு புறக்கணிச்சிய, சேலத்துக்கு பக்கத்துலான ஈரோடு இருக்கு, உங்க கொங்கு மண்டலத்துல தான் நடக்குது, அங்கே கூட புறக்கணிக்கிறேன்னா அப்போ உங்க மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையாங்கிற விமர்சனம் எடப்பாடியை நோக்கி வரும். அதை தவிர்க்கணும்னா போட்டியிடுறதா நல்லது. ஒரு பொது வேட்பாளர் பார்வையும் இருக்குது சார். அப்படியே தான் அந்த பெருந்தன்மை துரதிருஷ்டவசமா இங்க யாருக்குமே இல்லை சார். நிஜமாவே திமுகவுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னா பெருந்தன்மை முதல்ல வேணும். சுயநலத்தை எல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒரு 4 பேர் முதல்ல கூடி பேசி, எப்பா சீமான் நீ உனக்கு போடலை வேட்பாளர் கூட கொஞ்சம் ஒதுங்கிடு, யாராவது ஒரு பொது வேட்பாளர் போடுவோன்னு சொல்லி யாராவது உட்காந்து பேசுறாங்களா? அந்த எண்ணம் யாருக்கும் இல்லை. அப்போதான் நமக்கு சந்தேகம் வருது, திமுகவே எதிரணியில பூந்து சில வேலைகளை செய்தோ, சில கருப்பு ஆடுகளை வளர்க்குதோன்னு தோணுது. ஏன்னா இது ஜெயலலிதா பண்ண வேலை தான், கலைஞரும் செஞ்ச வேலை தான். எதிரணியில கலாட்டா பண்றது, கல்லெறிகிற வேலை. பார்ப்போம் எவ்வளவு நாளைக்கு எதை மூடி மறைக்க முடியும்.
இறுதியாக ஒரு கேள்வி சார், விஜய் தான் இறுதியா என்ன இப்படி அறிக்கையா விடுறாரு? அல்ல, அவர் தன்னை திருத்திக்கணும், தன்னை மாற்றிக்கணும். இன்னும் சினிமாத்தனத்திலேருந்து வெளிப்படலை. பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசிக்கிட்டே இருக்கணும்லாம் நான் சொல்லலை. பேச வேண்டிய நேரத்தில் கூட, சூழல் அமைந்த நாட்களில் கூட தவிர்த்து விட்டு போவது அவருக்கு நல்லதல்ல. ஒரு பெரும் கூட்டம் கூடுது எங்க பார்த்தாலும் அவருக்கு. இன்னைக்கும் வாக்கு வங்கி அவருக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். சரி, அந்த வாக்கு வங்கி இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா போதுமா? அதை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வரதுக்கு, கட்சி கட்டமைப்பு உருவாக்குறதுக்கு இன்னைக்கும் திணறிக்கிட்டு இருக்கிறார். இன்னும் முழுமையா நிர்வாகிகள் கூட போடல. ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிற ஒரு கட்சி தலைவருக்கு இது நல்லதல்ல. என்ன முடிவுல இந்த வேகம் போதா தெரியாது நமக்கு. இந்த வேகம் போதாது. தன்னுடைய பாணி அவர் மாத்திக்கணும். ஆளுநர் மாளிகை போறாரு, கையாசிச்சுட்டு போறாரு. பத்திரிகை நல்லதில்லைன்னு சொல்றேன். இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ரசிக்க மாட்டார்கள். சினிமா தனத்தை, சினிமா நடிகர்களை வரவேற்பாங்க, உச்சி முகருவாங்க, ஆட்சியில் கூட உட்கார வைப்பாங்க. இந்த கேரக்டரை ரசிக்க மாட்டாங்க. உங்களுடைய, நான் சொன்னேன், உங்களுடைய தனி மனித வாழ்க்கையும் கூட அவங்க கவனிப்பாங்கன்னு நான் சொன்னேன். ஒரு எல்லை வரை உங்களை கவனிப்பார்கள். இதில் எல்லாமே அடங்கியிருக்கு. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், கவனமாக தான் இருக்கணும். நடிகர் விஜய் எப்படி வேணாலும் நடந்துக்கலாம். அதை ருசிச்சு பேசுவாங்க, அதை சிலாகிப்பாங்க. தங்களை ஆள நினைக்கிற விஜய் எப்படி இருக்கணும்னு ஒரு மரியாதை கலந்த எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்கும். விஜய் அதை புரிஞ்சுக்கணும். இல்லை, என்னை விட உங்களுக்கு கூடுதலா விஜய் அரசியல் பற்றியான தகவல்கள் வந்திருக்கும். அவருடைய நடவடிக்கை தனி ரூட்ல மெயில்ல வருது, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. காதுக்கு வர்றதா நம்ம 4 பேர்ட்ட பேசுவோம். ஆனா அவர் என்ன முடிவுல இருக்காரு, என்ன இந்த மாதிரி இருக்கிறவங்க அவரை அணுக முடியவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு வலுவாகிக்கிட்டே வருது. 2-3 நபர்களை தவிர வேறு யாருமே அவர்கிட்ட இன்டராக்ட் பண்ண முடியல. அதனாலதான் சினிமாத்தனத்திலிருந்து வெளியில வரணும்னு நான் சொன்னதுல எல்லாமே அடக்கம். அது தனி மனித கேரக்டர்ல இருந்து பொலிட்டிக்கலா தன்னை மாத்திக்கணுங்கிற வரைக்கும் எல்லாமே அதில் அடங்கியிருக்கு. புரிய வேண்டிய விஜய்க்கு இது புரியும். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு எஸ்பிஎஸ் சார். நன்றி.